வெல்கம் டு விவி ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாரோட ஃபேவரட் பரோட்டா வித் சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் பரோட்டாக்கு. அதுக்கு நான் வந்து மைதா மாவு 3 கப் எடுத்திருக்கேங்க. இது கூட நான் வந்து கொஞ்சம் உப்பு எல்லா ஐட்டம்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நடுவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குழி மாதிரி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர், ஒரே ஒரு முட்டை வந்து ஊற்றினா நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. அதுக்காக தான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு இது கூட ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/4 கப்பு ஊற்றிருக்கேன். அதுவும் ஊற்றிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். இது எல்லாமே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா ஐட்டம்ஸும் போட்டுட்டு நம்ம எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நடுவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஓரத்தில் இருக்கிற மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து இப்போ மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ அந்த மாவெல்லாம் ஓரத்தில் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக எடுத்து அப்படியே பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போது இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் மாவில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ மாவில் வந்து உப்பு எல்லாமே சேர்ந்துடும். இப்போது நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச ஓரளவு கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணி வந்து போட்டு பிசைஞ்சால் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் மாவு. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த மாவை வந்து பிசையணுங்க. நம்ம மாவு எப்படி பிசைகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு பரோட்டாவோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து டைனிங் டேபிள் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நல்லா பெருசாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து நல்லா பெருசாக இருக்கும் பிசைகிறதுக்கு, அதுக்காக தான் அது மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த மாவை வந்து நல்லா இழுத்து பிசையணும். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச்சியாக வந்து நீங்கள் பிசைய தான் உங்களுக்கு அந்த பரோட்டாவில் வந்து நிறைய லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுங்க. அதனால் இந்த மாதிரி நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாவை வந்து நல்லா ஒரு 7 நிமிஷம் நல்லா இழுத்து பிசைஞ்சதுனால நம்மளுக்கு அந்த கிராக்கெல்லாம் இல்லாமல் நல்லா வந்துடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்போ ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து நல்ல ஒரு ஈர துணி வச்சு நல்லா மூடிட போகிறேன். இப்போ இதை வந்து நல்லா ஊற வைக்கணுங்க மாவு. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து கரெக்டாக 2 ஹவர்ஸ் ஊற வைக்கலாம். 2 மணி நேரம் கழித்து பாருங்கள், நல்லா மாவு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் என்ன பண்ணோன்னா அதை எடுத்து நல்லா பிசையணுங்க. நம்ம எந்த அளவுக்கு ஊற வைக்கிறது பிசையிறது இதில் தான் அந்த பரோட்டா வந்து நல்லா வரும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணணும், அது 2ஆக வந்து ஜஸ்ட் அந்த மாவை வந்து டிவைட் பண்ணிக்க போகிறோம். இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோங்க. பால்ஸ் வந்து எப்படி எடுக்கணும்னா, இந்த மாதிரி மாவை ஜஸ்ட் அப்படி விலக்கி அந்த 2 விரலுக்கும் நடுவில் வந்து மாவு ஒரு பால் மாதிரி உருட்டி இந்த மாதிரி எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து எல்லா பால்ஸும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து ஆயிலை வந்து க்ரீஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி தடவி விட போகிறோம். இப்போ இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் அந்த பால்லாம் வந்து காயாமல் இருக்கும். லைட்டாக ஒரு சைடு தடவிட்டு அதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி பிடிச்சி வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து 2 சைடும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து திரும்பவும் இதை ஊற வைக்கணுங்க. அப்படி இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணால் தான் வந்து கரெக்டாக நம்ம கடையில் விற்கிற மாதிரி நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு எல்லா பால்ஸும் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ஈரத்துணி போட்டு கவர் பண்ணி இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக தேய்ச்சிக்கோங்க. சும்மா ரஃப்பாக தான் தேய்க்கிறோம். இந்த மாதிரி ரஃப்பாக தேய்ச்சிட்டு அதை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் இது மாதிரி டேப் பண்ணணும். மெதுவாக வந்து இப்படி அடிக்கணுங்க. அது நடுவில் ஓட்டெல்லாம் விழுந்தால் கூட பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சியாக அந்தளவுக்கு மாவு வருதோ அந்தளவுக்கு வந்து லேயர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு நல்லா அடித்து தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து மைதா டஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அதை கையில் எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி டேப் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஓரளவு கொஞ்சம் தின்னாக தேய்ச்சாச்சு இல்லையா. இப்போ இதை எடுத்து நல்லா இப்படி அடித்து இது மாதிரி பண்ணணும். இப்போ இந்த மாதிரி அடிக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாவு வந்து அப்படியே ஸ்ட்ரெச்சியாக வரும். நல்லா மைதா தானே, நல்லா சூப்பராக வரும். இதே ரெசிபி நீங்கள் கோதுமை மாவுலையும் ட்ரை பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி அதை அப்படியே சுற்றி அந்த மாவை ரெடி பண்ணி வச்சாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து கரெக்டாக ஒரு 3 கப் மைதா போட்டதில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பரோட்டா கிட்ட வந்துச்சுங்க.
ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே திரும்பவும் காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெயை க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு துணி துணி போட்டு மூடி வச்சிடலாம். திரும்பவும் இது வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊறினா போதும். அதுக்கப்புறமா இதை லைட்டாக மெதுவாக வந்து ரோல் பண்ணிக்கலாம் பரோட்டா மாதிரி. அவ்வளோதான். நடுவில் நல்லா லேயராக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஹீட் வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லா பரோட்டாவும் திருப்பி போட்டுக்கலாம். இது நீங்கள் டோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எண்ணெய் அந்த மாதிரி விட்டு 2 சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஹீட் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் காயின் பரோட்டா அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ எல்லா பரோட்டாவும் செஞ்சுட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து விடணும். அப்போ தான் அந்த லேயர்லாம் நல்லா வரும் பாருங்கள். இந்த மாதிரி 2 கையில் வச்சு நல்லா அடித்து விட்டிங்கன்னா நல்லா அப்படியே லேயராக வரும் பாருங்கள். காமிக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சிக்கன் சால்னா செய்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதில் 3 ஸ்பூன் வந்து தனியா, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது கூட 2 பட்டை லவங்கம், அப்புறம் 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் இந்த நட்சத்திர சோம்பு எல்லாமே 2 போட்டுட்டு 2 ஸ்பூன் வந்து சீரகமும் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அந்த ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு. இந்த மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு சால்னா வந்து சூப்பராக இருக்குங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நான் இதில் வந்து தேங்காய் சேர்க்க போகிறேன். இந்த தேங்காய் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். நல்லா திருவுன தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இது கூட மெயினான இன்க்ரீடியன்ட் பாப்பி சீட்ஸ், அதாவது கசகசா, அது வந்து 1 டேபிள் ஸ்பூனும் ஒரு 3 முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இது எல்லாமே போட்டு வதக்கிட்டு நல்ல திக்கான பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதில் வந்து ஒரு 3 பட்டை, 2 அந்த பே லீஃபு, ஒரு மராத்தி மொக்கு, ஒரு 3 லவங்கம், 1 ஸ்பூன் வந்து சோம்பு, இதெல்லாமே போட்டு தாளிச்சிட்டு இது கூட நான் வந்து ஆனியன் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் வேணால், ஒரு கோர்ஸாக அரைச்சா போதும். அதை வந்து போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வந்து இந்த ஆயிலில் அந்த வெங்காயம் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்ட அப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். நான் 3/4 கிலோ கறி எடுத்துருக்கேங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் வந்து கறி கம்மியாகிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு மசாலாலாம் ஆட் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரே ஒரு பச்சை மிளகா ஆப்ஷனல் தான். இது போட்டுட்டு நம்ம வதக்கிடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதில் நான் 1/4 டேபிள் ஸ்பூன் தான் மிளகாய்த்தூள் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் சிக்கன் மேரினேஷனில் ஏற்கனவே மிளகாய்த்தூள் சொல்லியிருக்கேன். அது நான் சொல்கிறேன் இப்போ பின்னாடி. இப்போ 2 பழுத்த தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேங்க. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். மசாலாலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து தக்காளி ஊற்றுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாலாம் வதக்கி அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து ரொம்ப தண்ணியாக அரைக்கல, ஓரளவு கொஞ்சம் திக்காக தான் அரைச்சிருக்கேன். ஆனால் நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ அரைச்சிட்டு அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எல்லாமே வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதங்கணும். இப்போ அதுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் சேர்க்கணும். சிக்கன் வந்து 3/4 கிலோ எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் வந்து நான் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து சேர்த்து நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேங்க. மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனும் மஞ்சள் தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது மேரினேஷன் வந்து ஒரு 1/2 மணி நேரம் அந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ சிக்கன் சால்னாக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த கொழுப்பு அப்புறம் அந்த தோல் இருக்கிற பகுதியெலாம் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்குங்க. இந்த எலும்பு இதெல்லாம் வந்து சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த கறியோட அந்த மசாலாலாம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பிளெண்ட் ஆகட்டும். நல்லா அப்போ தான் வந்து அந்த கறிக்கு வந்து நல்லா காரம் அதெல்லாம் ஏறும். ஸோ அந்த மாதிரி நல்லா போட்டு வதங்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணிலாம் சேர்க்கணுங்க. மிக்ஸி கழுவி நான் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சால்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காலாம் இருக்காது, நல்லா வந்து தண்ணியாக தான் இருக்கும். அப்போ தான் வந்து பரோட்டாவில் நல்லா ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால நல்ல ஒரு 2 கப் தண்ணி நான் சேர்த்துருக்கேங்க. இப்போ 3/4 கிலோ கறிக்கு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஊற்றி பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதே மாதிரி நீங்கள் ப்ளெயின் சால்னாவும், சிக்கன் சாப்பிடாதவங்களாம் சிக்கன் இல்லாமல் ப்ளெயின் சால்னாவும் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து அந்த மல்லி இலையும் அப்புறம் புதினா இலையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். சிக்கனை வந்து ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கரெக்டாக இருக்கும் எனக்கு இந்த ஸ்டேஜில்.
அவ்வளோதான். அது நல்லா கொதிச்சோன்னே ரெடி ஆயிடும். இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஊத்தி பார்க்குறேன் பாருங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நான் சால்ட் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி இருந்தது. அதனால கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சிக்கன் சால்னாவும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்க, சிக்கன் சால்னா, பரோட்டா 2மே வந்து ரெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பரோட்டா போட்டுட்டு, அதுக்கு சென்டர்ல நம்ம வந்து அந்த சிக்கன் சால்னாவ அப்படியே ஊத்திட்டு, கொஞ்சம் அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அப்படியே ஊறிடும். அதுக்கப்புறமா வந்து அந்த பரோட்டாவ அப்படியே எடுத்து அந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடணுங்க. அவ்வளோதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம விவி ட்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, Facebookலயும் போயிட்டு விசிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.